வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அதாவது இந்த சீனிவாசபுரம் அதற்கு பின்னாடி வரக்கூடிய ரெட்டிபாளைய சாலைங்க, அதாவது மேலவெளி தோட்டம்னு அந்த வில்லேஜ் பேர். இந்த லொக்கேஷனில், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டருங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது. அளவு பார்த்திங்கன்னா 1050 சதுரடிங்க கிரவுண்டோட அளவு. வீடு பார்த்திங்கன்னா 1500 சதுரடி. விலை பார்த்திங்கன்னா 65 லட்சம் ரூபாங்க. ஒரு 3 பெட்ரூம் உள்ள வீடு ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. ரொம்ப ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மட்டும் இல்லை, நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டுடைய அடித்தளம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி அடித்தளம் கொடுத்துருக்குறாங்க. பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தூக்கி கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு ஸ்பேசியஸ்காண்டி அந்த செட்பேக் அமைச்சு வீட்டை சுற்றி லைட்டிங் வித் காம்பவுண்டு நல்லா நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்கங்க. இந்த ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஒரு தரமான வீடுங்க. நிறைய வீடுகளை கட்டினவருங்க இவர். நிறைய வீடுகளை கட்டினவர் இவர். நல்ல ஒரு அருமையான ஒரு டிசைனில் இந்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இது இப்போ நிறைய பேர் காம்பவுண்டை சுற்றி கொல்லை பக்கம்லாம் இருக்குதா, காம்பவுண்டை சுற்றி வரலாமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு 1050 சதுரடியில் ரொம்ப அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் இந்த டோர்லேருந்து பேக் சைடுங்க, இந்த கிச்சன் டோருங்க. இது பேக் சைடு போகலாம். நம்ம அவங்க முன் டோர்லேயும் போவோம். இது டீ குட்டோட ஃப்ரெண்டு டீ குட் டோர் வித் சேஃப்டி கிரில்லோடு இருக்குதுங்க. ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டைல்ஸுங்க, ஒயிட் டாட்டர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாரு. ப்ளஸ் ஃபால் சீலிங், லைட்டிங் வித் ஃபால் சீலிங்கு. இதில் பார்த்திங்கன்னா செவருலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் வாலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் லைட்டிங் லேம்ப் கொடுத்துருக்குறாரு. மேலேயும் பார்த்திங்கன்னா டபுள் கலரில் உள்ள பெயிண்டிங் வித் டபுள் கலர் அந்த ப்ளூ கலர் பேஸ்டு லைட்டும் கொடுத்துருக்காருங்க. இது இல்லாமல் கிச்சனும் பார்த்திங்கன்னா கிரானைட் டேபிள் டாப் கிச்சன் கொடுத்துருக்குறாரு. ஃபுல்லாகவே உங்களுக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ஸ்டைலிஷான டோர் லாஃப்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாரு. கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டத்தில் உங்களுக்கு டோர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாரு. இங்கேருந்து நீங்கள் கொல்லைப்புழக்கத்துக்கு அக்சஸ் பண்ணிக்கலாங்க. கீழே ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன் இருக்குங்க. இந்த போர் சுவிட்சஸ்லாம் இங்கே தான் வந்துடுது உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில்லோட இந்த கொல்லைப்புழக்கம் இருக்குங்க. சேஃப்டி கிரில்லோட பக்கம் அந்த பின்னாடி வீடு, அதுக்கு பக்கத்தில் வீடு, சுற்றிலும் வீடுகள் தாங்க. எய்த்தாப்பில் ஒரு வீடு கட்ட போகிறாங்கங்க. நல்லா ஒரு அழகான ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஹாலும் நல்ல பெரிய ஹால் தாங்க உங்களுக்கு. கீழே ஒரு பெட்ரூம் இருக்கிறதுனால இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா ஹை ரூஃபாக இருந்தாலும் இதுவும் ஒரு 10 அடிக்கு இந்த ரூம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா 21 அடிக்கு குறையாமல் இருக்குங்க உயரம். இது உங்களுக்கு ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்ட்ரோப் டோரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் வீடு வாங்குறவங்களுக்கு என்னெல்லாம் மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 65 லட்சத்துக்கு ஒரு தரமான ஒரு டபுளான வீடுங்க இது. நல்லா ஒரு ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டோட மெட்டீரியலை தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போர்வெல் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா மேல் தளத்தில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமுங்க. 2மே அட்டாச்சு டாய்லெட்டுங்க. பார்த்துங்க, என்ட்ரன்ஸே நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்ல ஸ்டைலான அந்த லைட்டிங்லாம் கொடுத்துருக்குறாரு பாருங்கள். அந்த வாலில் அங்கங்கே லைட்டிங் கொடுத்துருக்குறாருங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு பெட்ரூமுங்க. கீழே உள்ள மாதிரி மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோப்பில் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாரு. மேலே லாஃப்ட் இருக்குது. இதுவும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஸ்பேசியஸான ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இது ஒரு பெட்ரூம். இதுவும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு உள்ள பெட்ரூம்ங்க. 3மே நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். ஏர் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான ரூமு. இதுக்கும் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி இதுக்கு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. கீழே டிவி ஷோகேஸும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னும் போடுற இனிமேட்டு போட்டுருவாங்கங்க. ஹாலில் இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இது ஒரு 7 ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஷவர் வித் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்டட் லைட்டுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த கிளாஸ், அந்த பிராண்டடான உங்களுக்கு கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கீழேயும் கூலிங் டைல்ஸ் விட்ருக்காங்க. இது எல்லாமே மேல் தளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடி ஏறி அந்த தண்ணி டேங்க் இருக்கிற இடங்க. பார்த்திங்கன்னா 2லேயுமே வந்து கூலிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஒரு 7 மணிக்கு தான் அங்கே எடுத்தோம். பாருங்கள், நிறைய நல்ல வெளிச்சமான உள்ள ஏரியா தான். நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைந்த ஒரு வீடுங்க. விருப்பப்படுறவங்க வாங்க, இடத்த வந்து நேரில் காட்டுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.